இப்போது ரீசெண்ட் டைமில் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன் கூலி படத்துக்கு. எல்லாருமே அவங்கவுங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் சொன்னாங்க. நிச்சயமாக எனக்கும் அந்த சீன்ஸு படம் பார்க்கும்போது பிடிக்கல தான். எனக்கு இன்னும் பிடிக்காம போன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அனிருத் போட்டுட்ருக்க பாடல்கள். இது எனக்கு இப்போ இல்லை, பீஸ்ட் படம். பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, திரை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்தன் வந்தா தோட நடுங்கும் அப்படின்னு. இப்போ இது என்னென்னா, திரை தீ பிடிக்குன்னா எந்த திரை? சினிமா தேட்டரா? அதை அவர் இந்த விஜய்க்கு மட்டும் இல்லை, ரஜினிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படமாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் ரஜினி இவங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு, அவங்களுக்கெல்லாம் ரசிகர் இருக்கேன், எல்லாருக்கும் தெரியுமே, அதை ஏன் இப்படி சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, அதே ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன், ஒரு வாட்டி தளபதி ரசிகன்னு சொல்லி ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு சாங் விட்டுருப்பாரு. அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆல்பம் சாங்கா, நீங்கள் அப்படி விட்டுட்டு போகலாம்ல. ரஜினிகாந்த் ஆல் டைம் மை ஃபேவரட் ஃபார் திஸ் ட்ரிபியூட் டு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் விடலாம். ஆல்பம் சாங் குக்கு சாங்லாம் ஆல்பம் சாங்காக ஹிட் ஆகலையே, அந்த மாதிரி விடுங்களேன். ஏன் ஒரு திரைப்படத்தில், அப்போது அந்த திரைப்படத்தில் அவர் அந்த திரைப்பட கேரக்டராக வாழணுமா, இல்லை ரஜினி யார் நினைக்கணுமா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாஷா படம் பாஷான்னு தான் சொல்லுவோம். ரஜினி அப்படின்ற அந்த கேரக்டரை நம்ம மறந்துடுவோம். பாஷா அந்த படத்தோட கேரக்டராக தான் நம்ம மனசில் இன்னும் இருக்குது. ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்போ வர படங்கள்லாம் பாருங்க, தர்பார் படத்தில், வேட்டையன் படத்தில், இப்போ வந்திருக்க கூலி படத்தில், எல்லாத்துலேயுமே அரங்கம் பாதம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை அப்புறம் அப்படியே இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? நம்ம ஆள் ஜிவி பிரகாஷம். தளபதின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அது கூட அந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. பட் ஏதோ அது ஒரு டைம். இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லியில் அஜித்துக்கு ஒரு பாட்டு. ஏன் நீங்களாம் என்ன நினப்பில் படம் எடுக்க வரீங்க? இது கேட்டால் ஃபேன் பாயின்னு ஒரு வாரம் உருட்டிக்கிறீங்க. என்ன ஃபேன் பாயின்னா என்ன? நீங்கள் சொல்கிறது அதான் நான் பண்ண மாதிரி. அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்களாம் பண்ணலாம்ல. இவங்களுக்கு எனக்கு மனசை பிடிச்சவர், அதுக்காக அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ஆல்பம் தனிப்பட்ட முறையில் விடுங்க. திரைப்படமாக பார்க்கும்போது அந்த திரைப்பட கேரக்டராக, அந்த திரைப்படத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கேரக்டராக நம்ம மனசில் நிற்கிறோமா, அந்த தனிப்பட்ட மனுஷனாக நிற்கிறோமா? அந்த தனிப்பட்ட மனுஷனாக நிற்க வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது எனக்கு இப்போ இல்லை, இந்த பீஸ்ட் படத்தில் ஆரம்பித்த போது தோணுச்சு, இது என்ன திரை தீப்பிடிக்கும்? எந்த திரையை தீப்பிடிக்குது? இது எனக்கு தோணுதுன்னா, உங்களெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு தேட்டருக்காரெல்லாம் கஷ்டப்பட்டு அவன் ஓட்டி அவன் காசை போட்டு லாபமோ நஷ்டமோ பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு, ஆனால் ஊனா தேட்டர் வெடிக்கணும், அரங்கம் சிதறணும், தீ பிடிக்கணும், அப்போ ஆக மொத்தம் அவன் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கியே. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான பிஹேவியராக போய்கிட்டு இருக்கு. கேட்டால்